வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்குரிய விருப்பத் தலைப்பு வெறுப்பு ஒழிப்போம். விருப்பும் வெறுப்பும் வேண்டாமே என்பது ரமண மகரிஷி அவர்களின் கருத்து. ரமண மகரிஷியை மதுரைக்கு அருகில் இருந்து தரிசிக்க வந்த பக்தர்களோட வந்த ஒரு 5 வயது சிறுவனை பார்த்து அன்போட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வாஞ்சியாக கேட்டார் ரமண மகரிஷி. அந்த சிறுவன் மிக அழுத்தமாக எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னான். பகவான், ஓஹோ, நீ நம்மளை சேர்ந்த ஆள், வேண்டாம்னு இருந்தால் எல்லாம் அவனுக்கு வரும் அப்படின்னு கூறிட்டு பழைய நிகழ்ச்சி ஒன்று சொன்னாருங்க. நான் பச்சையம்மன் கோயிலில் இருந்த சமயம் என்னோடய கௌபீனம், அதாவது கோமணம் கிழிஞ்சு போச்சு. நான் யாரிடமும் எதுவும் வேணும்னு கேட்குறது இல்லைங்க. அதனாலேயே அந்த கிழிஞ்ச கௌபீனத்தை தைக்கிறதுக்காக இந்த சப்பாத்தி முள் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து அதை இடையில பிளந்து அந்த கௌபீனத்திலேயே ஒரு நூல் எடுத்து அந்த பிளந்த முள்ளில் சிக்க வச்சு அந்த கௌபீனத்தை தைச்சு 2 மாதம் வரையிலையும் கட்டியிருந்தேன். அதோட என்னோடய கைத்துண்டுலேயும் நிறைய கந்தல். அந்த துண்டை ஒரு நாள் ஆடு மேய்க்கிற ஒருத்தன் பார்த்துட்டு, சுவாமி, இந்த துண்டை கவர்னர் கேட்டார் அப்படின்னு கேலி செஞ்சான். நான் இந்த துண்டை யாருக்கு தெரியாமல் கசக்கி காய வச்சு மடித்து கையிலேயே சுற்றி வச்சுருப்பேன். கூட இருந்தவா இதை எப்படியோ பார்த்துட்டு 3 ஜதை புது கௌபீனமும் புது துண்டு வாங்கி வந்து மாற்றி கட்டிக்கணும்னு கொடுத்துட்டு கந்தல் துண்டை எடுத்து ஒழிச்சு வச்சிட்டா. வேண்டாம்னு இருந்தால் எல்லாம் உனக்குத்தான்னு வர்றது பாருங்க, அதுக்குத்தான் விருப்பும் வெறுப்பும் வேண்டாங்கிறது அப்படின்னு சொல்லி முடித்தார் நம்ம ரமண மகரிஷி. இது விருப்பு வெறுப்பு அற்ற மகான்களின் நிலைங்க. நம்ம மாதிரி சாதாரண பாமர மனிதர்களுக்கு விருப்பு வேண்டுமா வேண்டாமா, வெறுப்பு வேண்டுமா வேண்டாமா? நம்ம அருட்தந்தை விருப்பும் வெறுப்பும் பற்றி என்னங்க சொல்கிறாரு? நம்ம பார்த்து விருப்பம் அளந்து விரும்பி வெறுப்பை ஒழிப்பீர் அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த தத்துவத்தை எப்போ சொன்னார், எங்கே சொன்னார்? வாங்க கொஞ்சம் சுயமாக சிந்திக்கலாம். ஆசையை சீரமைக்கும் அறிவு பயிற்சியினை அகத்தாய்வில் அருளிய நம் அருளாசான் தமது மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிதை தொகுப்பில் வெறுப்பொழித்தல் என்ற கவிதையில் தாங்க இந்த தத்துவத்தை சொல்லியிருக்காரு. கவிதை வரிகளை கவனமாக கேளுங்க. வெறுப்பொழித்தல். விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம். வெறுப்பை ஒழித்தாலாவது மேன்மை நல்கும். விருப்பமே ஜீவனது இயக்கச் சான்று. வெறுப்பு அறிவின் குறையை விளக்கும் ஆடி. விருப்பத்தை ஒழித்துவிட்டால் வாழ்வு ஏது? விளைவறிந்து முறையோடு அளவாய் கொள்ளும் விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி. விருப்பம் அளந்தே விரும்பி வெறுப்பை ஒழிப்பீர். என்ன அருமையான சிந்தனைங்க. வாங்க மனவளக்கலை அன்பர்கள் எல்லாம் விருப்பம் அளந்து விரும்பி வெறுப்பை ஒழிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.